நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன். தற்பொழுது பழவேற்காடு ஏரிக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் சிறு சிறு மழை மேகங்கள் திரண்டு கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாது சென்னை புதுச்சேரி இடைப்பட்டு இருக்கக்கூடிய கிழக்கு கடற்கரை சாலைக்கு கிழக்கே இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் மழை மேகங்கள் திரண்டு காணப்படக்கூடிய ஒரு நிலையை நம்மால் தெள்ளத் தெளிவாக ரேடார் படங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள இயல்கிறது. இது அப்படியே உள்ளே வந்துடுமான்னு கேட்டிங்கனாக்கா இது அப்படியே உள்ளே வராது. ஏன்னா சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப எந்த இடத்துல காற்று மிக சிறப்பாக ஊடுருவதோ அந்த பகுதிகளுக்கு தான் இது பெனிஃபிட் கொடுக்கும். அந்த வகையில் நம்ம பார்க்கும்பொழுது பழவேற்காடு ஏரிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளுக்கு இது பலன் வழங்குவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய சில மணி நேரங்களில் இருக்கிறது. அநேகமாக 18/12/2024 ஆகிய நாளை பார்த்திங்கன்னா பழவேற்காடு ஏரியை ஒட்டி இருக்கக்கூடிய சென்னை மாநகரனுடைய வடக்கு புறநகர் பகுதிகளில் ஆங்காங்கே மழையானது பதிவாக தொடங்கி இருக்கும். நீங்கள் யாராவது பழவேற்காடு ஏரி மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கான மழை வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து வைத்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளில் அங்குமிங்குமாக மழையானது பதிவாகலாம். எந்த அளவுக்கு அந்த மழையானது பதிவாகும்னு கேட்டிங்கனாக்கா முழுக்க அது சுழற்சியினுடைய நகர்வுகளை அடிப்படையாக கொண்டது தான். கிட்டத்தட்ட சென்னைக்கு அருகில் அது நிலை கொண்டு அதன் பிறகு அது அதனுடைய நகரும் திசையை வடகிழக்காக மாற்றிக்கொண்டு நம்மை விட்டு விலகி செல்லும் அப்படிங்கிற மாதிரி தான் எதிர்பார்க்குறோம். அவை மட்டும் அல்லாது இது இப்போ நகர்ந்து கொண்டு இருக்குது இல்லையா, அதனாலேயும் உட்பகுதிகளில் காற்றின் வேகமானது மாறுகிறது. அது மட்டும் அல்லாது காற்றின் திசையிலையும் சில இடங்களில் மாறுதல்கள் இருக்கிறது. சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் உற்று நோக்குகையில் கொஞ்ச நேரத்துக்கு முன்பாக இது தொடர்பான ஒரு எழுத்துப்பூர்வமான பதிவை கூட நான் பகிர்ந்திருந்தேன். காவேரி பக்கம் பானவரம் அருகிலெல்லாம் மழை மேகங்களை பார்க்க முடிந்தது. தற்சமயம் பார்த்திங்கனாக்கா விழுப்புரம் அருகில் கூட வடுகுறைந்த மழை மேகங்கள் வந்து தென்பட்டு கொண்டு இருக்கிறது. விழுப்புரம் சுற்று வட்டார பகுதிகளில் கூட சாரல் தூறல் சில இடங்களில் பதிவாகி இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து இப்போது ரேடார் படங்களை பார்க்கும் பொழுது எனக்கு தெரிய வருது. நீங்கள் யாராவது அங்கே வசித்து கொண்டு இருக்கீங்கனாக்கா நீங்கள் பதிவு பண்ணால் தான் தெரியும். அங்கே வந்து மழை மேகங்கள் தான் ரேடார் படங்களில் பதிவாகி கொண்டு இருக்கிறது. ஆக்சுவலாக தூறல் சாரலாவது பதிவானிச்சாங்கிறது விழுப்புரம் பகுதிகளில் யாராவது இருந்தீங்கனாக்கா நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை வச்சு நாங்களும் தெரிஞ்சுக்கொள்வோம். தவிர்த்து சில இடங்களில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டு தான் இருக்கிறது. அங்கொன்றும் இங்கொன்றுமாக தான், ரொம்ப பரவலாலாம் கிடையாது. இது ஒரு பரவலான மழை பொழிவை உட்பகுதிகளில் ஏற்படுத்த போகிறது கிடையாது. அப்படியே அது பரவலாக இருந்ததுன்னா அது சாரல் தூறலாக தான் இருக்கும். மற்றபடி பார்த்திங்கனாக்கா ரொம்ப மேசிவான ரெயின்ஃபாலாக நான் வந்து எதிர்பார்க்கலை. நான் வந்து சென்னை மாநகர் மற்றும் புறநகர் பகுதிகள் பலனடையும், அதாவது மழையானது ஓரளவுக்கு பதிவாகும் அந்த பகுதிகளில் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. மற்றபடி தமிழக பகுதிகளுக்கு இது பெரிய அளவிலான பாதிப்புகளை ஏற்படுத்த போகிறது கிடையாது. இது தொடர்பாக நான் நிறைய முறை உங்கள் கூட தகவல்களை பகிர்ந்து விட்டேன். இனிமேலும் அது தொடர்பாகவே நம்ம வந்து அதிகமாக டிஸ்கஸ் செய்ய தேவை கிடையாது. நாளைக்கு சென்னை மாநகரில் மழை பதிவாக தொடங்கிய பின்னர் நான் வந்து காணொலியை வந்து பதிவு பண்ணுறேன். அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ இவை தவிர்த்துன்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பிற்பகல் நேர காணொலியில் தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் அங்குமிங்குமாக மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு தற்காலிக சுழற்சியானது இந்த குமரி கடலுக்கு அருகில் நிலவி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி மேலோட்டமாக சில தகவல்களை வந்து பார்த்துருந்தோம். அதன்படி பார்த்திங்கனாக்கா சில இடங்களில் மழை பதிவாக இருப்பதாக அங்கு வசித்து கொண்டு இருக்கக்கூடிய நண்பர்கள் நமக்கு கருத்துரை பகுதியில் அவங்க கமெண்ட் மூலயமா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு 1 மணி நேரத்திற்கு முன்பாக ஈஸ்வரன் சங்கரலிங்கம் என்று ஐடி இருக்கக்கூடிய ஒரு நண்பர் வந்து நமது முகநூல் பக்கத்தில் ராஜபாளையம் அருகில் கனமழை பதிவாகி இருந்ததாக தகவல்கள்லாம் தெரிவித்திருந்தார். நீங்கள் யாராவது ராஜபாளையத்தில் இருந்தீங்கன்னாக்கா உங்கள் பகுதியின் நிலவரத்தை எங்கள் கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த மழையானது பதிவாகி விட்டுவிடும். ஸோ அது வந்து ஒரு கண்டினியூஸான ரெயின்ஃபாலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் வந்து குறைவு தான். மேலும் சில நண்பர்கள் வந்து கடந்த பிற்பகல் நேர காணொலியில் கருத்துரை பகுதியில் அவங்களுடைய கருத்துக்களை வந்து முன்வைத்திருப்பாங்க. அது என்னென்னங்கிறத நான் ஒன்று படித்து பதில் வழங்க போகிறேன். அது வந்து வழக்கமாக நம்ம செய்கிறது தான். சரி, சில கருத்துரை பகுதியில் இருக்கக்கூடிய கருத்துக்களை படிப்போம். எப்போ தான் நமக்கே என்ன நிலவரம் தமிழகத்தில் நிலவி கொண்டு இருக்கிறது என்பது தெளிவாக தெரிய வரும். ரேடார் படங்களை வச்சு மட்டும் நம்ம வந்து ஓவராலாக எந்தெந்த பகுதிகளில் தமிழகத்தில் நல்ல மழை பதிவாகி கொண்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ரேடார் படங்களை உற்று நோக்கும்பொழுது தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் அது வந்து ஸ்டார்ம்ஸ் எதையுமே வந்து காட்டியிருக்காது. ஏன்னு உங்களுக்கே தெரியும். அதனால் ஒரு 300 கிலோமீட்டர் சுற்றளவில் தான் ஓரளவுக்கு துல்லியமாக காட்ட முடியும். அதையும் கடந்து இருக்கக்கூடிய மழை மேகங்களை அது அந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து காட்டாது. பட் அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் நம்மகிட்ட எப்படியும் பகிர்ந்துருவாங்க அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு பலமாகவும் இருக்கிறது. நம்மளுடைய நண்பர்கள் நம்ம பக்கத்தை பின்தொடரக்கூடிய அந்த சொந்தங்கள் நமக்கு வந்து அவங்கவுங்க பகுதியின் நிலவரத்தை அப்பப்போ தெரியப்படுத்துவாங்க. அது வந்து ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம். இப்போ கூட ஒரு நண்பர் வந்து பகிர்ந்துருக்கிறாரு. பாலாஜி 4764 அப்படிங்கிற ஐடியிலேருந்து மம்சாபுரம் ஸ்ரீவில்லிபுத்தூர் வெஸ்ட் ஹெவி ரைன் 9:25 PM to 10:25 PM ஸ்டில் நவ் ரைனிங் அப்படிங்கிற மாதிரி. அதாவது 1 மணி நேரத்திற்கு மேலாக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு மேற்கே இருக்கக்கூடிய மம்சாபுரம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு பகுதியில், ஒரு கிராமிய பகுதியில் மழையானது பதிவாகி வருகிறது அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து அவர் தெரியப்படுத்தியிருக்கிறாரு. அது மட்டும் அல்லாது
30 நிமிடங்கள் பிற்பகல் நேரத்தில் கூட அந்த இடங்களில் மழையானது பதிவாகி இருக்கிறது. ஸோ மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. உங்களுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் பதிவு செஞ்சிருந்த அந்த கருத்து எங்களுக்கு நிச்சயமாக ஒரு உதவிகரமான ஒரு கருத்தாக தான் இருக்கிறது. உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. இனி வரும் நாட்களில் மழை வருமா? கடலூர் மேற்கு அப்படிங்கிற மாதிரி தீபன் குமார் அப்படிங்கிற நண்பர் வந்து கேட்டிருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா சாரல், தூறல் அந்த மாதிரி வந்து சில இடங்களில் பதிவாகலாம். இனிமேல் வந்து நம்ம மழை வாய்ப்புகளை எப்போ எதிர்பார்க்கலாம்னாக்கா 25ஆம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் கிழக்கு திசை காற்றினுடைய தாக்கத்தினால நம்ம வந்து மழையை வந்து எதிர்பார்க்கலாம். அது வந்து ஒரு சாதாரணமான மழையாக தான் இருக்கும். ரொம்ப சாதகத்தன்மை மிக்க இடங்களில் ஓரளவுக்கு மழையானது பதிவாகலாம். மற்றபடி பார்த்திங்கனாக்கா இந்த சுழற்சிகள்லாம் இருக்கும்பொழுது தொடர்ச்சியான மழை தொடர்ந்து பதிவாகி கொண்டே இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் மழைக்கான வாய்ப்புகள் என்பது இனி வரக்கூடிய காலங்களில் குறைவு. ஆனபொழுதும் கிழக்கு திசை காற்றின் தாக்கத்தினால சில இடங்களில் மழைக்கான சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய காலங்களில். அது என்னென்னங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த சுழற்சியினால் என்ன பெனிஃபிட் அதை பார்ப்போம். சுழற்சியினால் பார்த்திங்கனாக்கா சென்னை மாநகருக்கு தான் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தெரியுது. அதான் சென்னை மாநகர் மற்றும் அதனுடைய புறநகர் பகுதிகளுக்கு தான் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி தெரியுது. தட் மீன்ஸ் காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு மாவட்ட பகுதிகள், சென்னை மாநகர் பகுதிகள், ஒரு சில இடங்கள் அந்த அந்த மாவட்டங்களில் பலனடையும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்குறோம். இது போக தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் அருகே கடங்கநேரி மாலை முதல் லேசான மழை பெய்து வருகிறதுன்னு சொல்லி தாம் வேலாயு அவர் வந்து தென்காசி மாவட்டத்தில் அந்த மழை பதிவாகி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வை நமக்கு தெரியப்படுத்தியிருக்கிறாரு. நன்றி, உங்களுடைய தெரியப்படுத்தலுக்கு நன்றி. அப்போ அந்த தற்காலிக சுழற்சி வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு தான் அர்த்தம். ஸோ தென் மாவட்ட மேற்கு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழையானது பதிவாகி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட் ரெயின் கம் அப்படின்னு சொல்லி அஞ்சுகம் கீர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி இட் ஒன்ட் கம், பட் பேஞ்சதுன்னா சாரல், தூறல் அந்த மாதிரி தான் வந்து பெய்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்ப்புகளை வைத்துக் கொள்ளாதீங்க. சுழற்சியினுடைய நகர்வுகளுக்கு ஏற்ப மழையானது பதிவாகலாம். பட் ஆனால் பெரிய அளவில் அந்த மாதிரியான ஒரு எப்படி சொல்கிறதுனா மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளால் வந்து சொல்ல முடியாது. ஸோ அதுதான் நம்ம வந்து சொல்ல வர்றது. சுழற்சி பெரும்பாலும் வந்து நம்ம விட்டு விலகி போவதற்கான வாய்ப்புகள் என்பது மிக மிக அதிகம். அதே போல் பார்த்திங்கனாக்கா நாகரசு அப்படிங்கிற நம்பர் வந்து திருப்பூர் மாவட்டம் அவினாசி சுற்றுவட்டார பகுதிகளில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை பொய்த்து விட்டதண்ணா அப்படின்ட்டு அவருடைய வருத்தத்தை தெரிவிச்சிருக்கிறாரு. உண்மைதான், சில இடங்களுக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் நல்ல மழை கிடைத்திருக்கிறது. பல இடங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல மழை கிடைத்திருக்கிறது. பட் சில பல பகுதிகள் வந்து பலன் வந்து அடையலை. அதில் ஒரு பகுதியாக உங்களது பகுதியை நம்ம வந்து சொல்லிக்கொள்ளலாம். ஏன்னா நீங்கள் வந்து சொல்கிறீங்க, அப்போ தான் நமக்கே வந்து தெரியுது. அவினாசி சுற்றுவட்டார பகுதிகளில் பெரிய அளவு மழை இல்லை அப்படிங்கிற மாதிரி. பொதுவாகவே பார்த்திங்கனாக்கா வடகிழக்கு பருவமழையில் எல்லா பகுதிகளும் வந்து பெனிஃபிட் அடைஞ்சதெல்லாம் வந்து ரொம்ப அரிதாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். எல்லா ஆண்டுகளுமே இப்படி தான். வடகிழக்கு பருவமழை வந்து கடலோர பகுதிகளுக்கு மட்டும் சில ஆண்டுகள் வந்து பெனிஃபிட் கொடுத்துட்டு உட்பகுதிகளை வந்து கண்டுக்காமே போயிடும். சில காலங்களில் உட்பகுதிகளிலும் கடலோர பகுதிகளிலும் சமமான அளவு மழையானது பதிவாகும். இந்த ஆண்டு பார்த்திங்கனாக்கா நம்ம எதிர்பார்த்ததை விட அதிகமான இடங்களுக்கு அது பலன் வழங்கியிருக்கிறது தான் நிதர்சனமான உண்மையாக நம்மளால் கருத முடிகிறது. நானே வந்து பார்த்திங்கனாக்கா உட்பகுதிகளில் நிறைய இடங்களுக்கு அது பெனிஃபிட் கொடுக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் ஓரளவுக்கு கொடுத்துருக்கிறது. தென் உள் மாவட்டங்களும் பெனிஃபிட் அடைந்திருக்குது. தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளும் ஓரளவுக்கு பலனடைந்திருக்கிறது. அதே போல் வட மாவட்டங்களும் பலனடைந்திருக்கிறது. வட உள் மாவட்டங்களும் பலனடைந்திருக்கிறது. அதுவும் அந்த ஃபெஞ்சல் புயல் உள்ளே நகர்ந்து போகும்போது பார்த்திங்கனாக்கா சில பல இடங்களில் கனத்த மழை பொழிவு அது வந்து வட உள் மாவட்டங்களில் ஏற்படுத்தி விட்டது. ஸோ இந்த மாதிரிலாம் பார்த்திங்கனாக்கா ஓரளவுக்கு கம்பேரிட்டிவாக பார்த்திங்கனாக்கா கடந்த சில ஆண்டுகளுடன் ஒப்பிடுகையில் இந்த ஆண்டு வந்து பெட்டரான ரெயின்ஃபால் தான் கிடைத்திருக்கிறது. ஆனபொழுதும் சில பகுதிகள் வந்து பெரிய அளவுக்கு மழை வந்து பெறலை. அது வருத்தத்துக்குரிய விஷயம்தான். வருங்காலங்களில் இந்த நிலை மாறும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். குறிப்பாக வெப்பசலன மழை பதிவாகக்கூடிய காலகட்டம் 2025ஆம் ஆண்டு வந்து கண்டிப்பாக வந்து இருக்கும். நம்ம வந்து ஏப்ரல் மாதத்தில் வெப்பசலன மழையை மேற்கோள் மாவட்டங்களில் எதிர்பார்க்கலாம். அதில் வந்து மாற்றங்கள் வந்து கிடையாது. கொஞ்சம் இயர்லியராக மார்ச் மாதத்தில் பதிவாக தொடங்கினால் கூட ஆச்சரியப்பட தேவை கிடையாது. பட் ஏப்ரல் மாதத்தில் கன்ஃபார்மாக வந்து மேற்கோள் மாவட்டங்களில் மேற்கு மாவட்டங்களில் இடியுடன் கூடிய வெப்பசலன மழை பதிவாக தொடங்கிடும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன் 2025ஆம் ஆண்டில். அப்புறம் சஞ்சீவி முருகன் அப்படிங்கிற நண்பர் வந்து வணக்கம் சகோ, இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை திருப்தியாக பொழிந்தது. போதும், இத்துடன் விடுபெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது. மிக்க மகிழ்ச்சி, மீண்டும் கோடை மழையில் சந்திப்போம். இத்துடன் கள்ளக்குறிச்சியிலிருந்து சஞ்சீவி முருகன் சொல்லிட்டு அவருடைய அந்த எப்படி சொல்கிறதுன்னா அவருடைய கருத்தை வந்து முன் வச்சுட்டு நம்ம வந்து அடுத்த வருஷம் சந்திக்கலாம், இது போதும், இந்த மழையெல்லாம் வந்து ஓகே தான், எனக்கு வந்து போதுமானதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் ரமேஷ் பாபு 2656 அப்படிங்கிற ஐடியிலேருந்து எப்படியோ மழை வராமல் இருந்தால் சரி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து இந்த மழை வந்து அந்த அளவுக்கு ஒன்று இப்படி எதனால் இந்த நேரத்தில் வந்து
பொழியணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணமும் வந்து இருக்குது. பட் இயற்கை கொடுக்கும்போது அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதே போல் நம்ம கேட்கும் போதெல்லாம் அது கொடுக்கணும்னு நம்மளால நினைக்க முடியாது. ஸோ இப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும். பட் இந்த சர்க்குலேஷன் வடகொடி மாவட்டங்களுக்கு ஓரளவுக்கு மழை பொழிவை கொடுக்கும். பட் ரொம்ப பெரிய அளவில் எதிர்பார்க்குற அளவுக்கு இருக்குமாங்கிறது வந்து சந்தேகம் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மணி ஒய்ஐபி வடகிழக்கு பருவமழை இத்துடன் முடிவடைகிறது அப்படிங்கிற மாதிரி அவரும் வந்து சொல்லிட்டாரு. வணக்கம் தம்பி, லேசான மழையா அல்லது சொட்டு மழை இல்லை மிரட்டு நிலையில் அப்படிங்கிற மாதிரி மணி ஒய்ஐபி வந்து சொல்லியிருக்கிறாரு. பெரும்பாலும் அந்த பகுதிகள் வந்து இந்த சுழற்சியினால் பெனிஃபிட் வந்து அடைய போகிறது கிடையாது. நம்ம ஏற்கனவே வந்து சொல்லிட்டோம். புதுக்கோட்டை மாவட்டத்திற்கு இதனால் ஒரு பெரிய அளவில் பெனிஃபிட் வந்து கிடையாது. மறைமுகமான மழை வாய்ப்புகள் என்பது வந்து சாதாரண மழை வாய்ப்புகளாக தான் இருக்கும். ஸோ அதனால் நம்ம பெருசாக வந்து கிடைக்க தேவை கிடையாது. அதுக்கப்புறம் ஆர்கே டுமிலன் அப்படிங்கிற நண்பர் வந்து பல சேனல்களின் பெயர்களை வந்து இங்கே வரிசைப்படுத்தி இருக்கிறார். ஏன்னா முடிஞ்சுட்டான் வடகிழக்கு பருவமழை, அதுதான் அவர் சொல்ல வராருன்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் இனிமேல் நம்ம வந்து ஒரு பெரிய லெவலுக்கான எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வைத்துக்கொள்ள தேவை கிடையாது. பட் மழை வாய்ப்புகள் அப்பப்போ வரும். அது என்னங்கிறத நான் வந்து உங்கள் கூட பகிர்றேன். ஏன்னா சில பேருக்கு இப்போ மழை எங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, மழை வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது வேறு மாதிரி. விவசாய பணிகள்லாம் திட்டமிடுவாங்க. ஸோ அதுக்கெலாம் பார்த்திங்கனாக்கா நம்ம மழை எப்போ வருங்கிறத தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய அவசியம் வந்து இருக்குது. ஸோ அப்பப்போ திடீர்னு இந்த கிழக்கு திசை காற்றுனால மழையெல்லாம் பதிவாகலாம். அது எப்போ அந்த மாதிரியான ஆக்டிவ் ஸ்பெல் வருங்கிறத நான் அடுத்தடுத்த நாட்களில் உங்கள் கூட பகிர்றேன். தருமபுரி மாவட்டத்திற்கு தூறல் மழை வந்தால் கூட போதும் அப்படிங்கிற மாதிரி மணிகண்டன் சி 3395 அவர் வந்து சொல்லியிருக்கிறார். அந்தளவுக்கு அவர் வந்து விரக்தியில் இறங்கி வந்துட்டார். தூறல் மழையாவது போட்டால் போதும் அப்படிங்கிற மாதிரி. மேபி பார்க்கலாம். புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்ட் ஆலங்குடி தாலுக்கா மழை கம்மியாக தான் இருக்கு அண்ணா அப்படின்னு சொல்லி கனகராஜன் அப்படிங்கிற நண்பர் வந்து சொல்லியிருக்கிறாரு. அதான் ப்ரோ, என்ன கிடைக்குதோ அதை அப்படியே நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். இனிமேல் என்ன, கிட்டத்தட்ட நம்ம வந்து இறுதி தருவாயில் தான் இருக்கோம். சிவம் பரமா அப்படிங்கிற நண்பர் வந்து விருதுநகர் சாத்தூர் பகுதிக்கு மழை வாய்ப்பு இருக்கா, இல்லை விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளுக்கும் மழை வாய்ப்பு இருக்குது. இந்த ராஜபாளையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூரை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் மழை வாய்ப்புகளுக்கு ஒரு எட்ஜ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து பிற்பகல் நேர காணொலியில் பார்த்துருந்தோம். ஆக்சுவலாக மழையும் பதிவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய நண்பர்களும் வந்து தெரிவித்திருக்கிறாங்க. ஸோ அதை நான் ஏற்கனவே பகிர்ந்துருக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா சதீஷ்குமார் தஞ்சாவூர் கும்பகோணம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ப்ரோ அதான் முடிஞ்சிட்ட ப்ரோ. கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா இனிமேல் சாரல் தூறல் பதிவானா நீங்கள் வந்து மகிழ்ச்சியோடு வரவேற்றுக்கொள்ளுங்கள். இல்லை லேசான மழை வந்து பதிவாகலாம், இட் டிபெண்ட்ஸ். பட் ஆனால் மற்றபடி பாதிப்புகளை ஏற்படுத்தும் அளவிற்கான மழைக்கான வாய்ப்புகள் என்பது டெல்டாவிற்கு கிடையாது. அதை நம்ம 2 நாளைக்கு முன்னாடியே நம்ம வந்து சொல்லிட்டோம். பட்டு அப்போ ரொம்ப ஒரு ஃபியரில் வந்து இருந்தாங்க. நிறைய மீடியாஸில் நிறைய விதமான செய்திகள் வந்து கொண்டு இருந்தது. அப்புறம் மாஸ் கமர்ஷியல் மீடியாவிலையும் அந்த அலர்ட் சிஸ்டம் தொடர்பாக நிறைய விஷயங்கள் வந்து பேசி கொண்டு இருந்தாங்க. அப்போயே நமக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சுட்டு அது வந்து சென்னைக்கு தான் அதிக பெனிஃபிட்டை வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி. இப்போ சென்னைக்கே அது பெனிஃபிட் கொடுக்குமாங்கிறதே தொங்கலில் இருக்குது. மழையாவது பதிவாகுமான்னு அங்கே இருக்கிற நண்பர்கள்லாம் என்கிட்ட ஃபோன் அடித்து கேட்டுட்ருக்காங்க. சில பேர் வேணாங்கிறாங்க, சில பேர் வந்து ஐயையோ இந்த வாட்டி சென்னையில் வந்து சொல்லும்படியான மழை வந்து பதிவாகலைன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் கூட மத்தியானம் எனக்கு ஃபோன் பண்ணி ஃபீல் பண்ணியிருந்தார். அது என்ன சொல்லும்படியான அளவு மழைன்னு எனக்கு வந்து தெரியல. அவர்கிட்ட நான் வந்து சொல்லியிருந்தேன். பார்க்கலாம் அந்த சர்க்குலேஷன் எப்படி மழை கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் அதற்கு கீழேயே வந்து தஞ்சாவூர் கும்பகோணம்னு அவர் கேட்டிருக்காருல, அதற்கு கீழே வந்து ராஜா மேன் அப்படிங்கிறவர் வந்து ப்ரோ உனக்கு வேறையே இல்லையா, கோ டு ஸ்கூல் அண்ட் ஸ்டடி வெல், நோ மோர் ரெயின் ஹாலிடே கோயிங் ஃபார்வர்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஸ்கூல் லீவ் விடுவாங்களான்னு தான் கேட்டிருக்காரு. அதெல்லாம் கிடையாது, போய் படிங்க, நல்லா படிங்க. நன்றி. வடகிழக்கு பருவமழை விடைபெற்றது. வடகிழக்கு பருவமழை மழை பார்க்காத ஊர்களுக்கு நல்ல மழை கொடுத்து, கடலூர் போன்ற ஊர்களுக்கு மழை முழுவதுமாக தராமல் தரவு அடிப்படையில் கூடுதலாக கொடுத்து கணக்கு வந்து விடை பெற்றது அப்படின்னு சொல்லி வினோத் கிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அஃப்கோர்ஸ் கடலூரில் வந்து சில இடங்கள் வந்து பெரிய அளவில் பெனிஃபிட் அடையலாம். குறிப்பாக நம்ம வந்து எப்போவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற சில இடங்கள் எனக்கு தெரிஞ்சு அது அமைந்திருக்கக்கூடிய பகுதிகளின் அடிப்படையில் கொஞ்சம் ஸ்லைட்டர் எட்ஜ் இருக்கக்கூடிய பகுதிகளே பார்த்திங்கனாக்கா எதிர்பார்த்த அளவுக்கு மழை வந்து பெறலை அப்படிங்கிறது உண்மை. பட் ஓவராலாக கடலூர் மாவட்ட மேற்கு பகுதிகளில் நல்ல மழையானது பதிவாகி இருக்கிறது. சில இடங்கள்லாம் நல்ல மழை, அந்த புயல் வந்து உள்ளே வந்து என்ட்ராகி போணுச்சு இல்லையா, அப்போ நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சுது. பெரம்பலூர் மாவட்டத்தில் சில இடங்களில் நல்ல மழையெல்லாம் வந்து பதிவாக இருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கனாக்கா பெட்டரான ரெயின்ஃபால் அப்படிங்கிற அளவுக்கு தான் அது வந்துட்டு. விழுப்புரம் மாவட்டம் சொல்லவே வேணாம், பங்கம். ஒரு 3-4 நாளில் விழுப்புரம் மாவட்டத்தில் அந்த திண்டிவனம் சரௌண்டிங்ஸு, விழுப்புரம் சரௌண்டிங்ஸு, மயிலம் சுற்று வட்டார பகுதிகள், இந்த பகுதிகள்லாம் அடைஞ்ச அந்த
மழை பொழிவுங்கிறது வந்து அந்த பகுதிகளுக்கு அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வரலாற்றில் எப்போவுமே பார்க்கக்கூடிய மழை மாதிரி அது வந்து கிடையாது. ஸோ அந்த அளவிற்கு மழை பொழிவு வந்து விழுப்புரம் மாவட்டம் வந்து பெற்றிருக்கிறது. விழுப்புரம் மாவட்ட உட்பகுதிகளே பெற்றிருக்கிறது என்பது தான் சிறப்பு. அதன் பிறகு பிரபாகரன் புலிகேட் எண்ணூர் க்ளவுடி கண்டிஷன் ரெயின் நாட் எட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உங்களுக்கு பக்கத்தில் தான், ஆனால் மழை மேகங்கள் திரளாக இருக்கிறது. பார்க்கலாம் இப்போ என்ன கண்டிஷன்ஸுங்கிறத மறக்காமல் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் பகிருங்க. கண்டிப்பாக எண்ணூரில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் வந்து எதிர்பார்க்குறேன். பழவேற்காடு எண்ணூரில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு கொஞ்சமாவது மழை பதிவாகிடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. கண்டிஷன்ஸும் அதுக்கு ஃபேவரபுளாக தான் இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. மேபி சாதகமான அமைப்பு ஒரு வேளை இருந்ததுன்னா, அந்த சர்க்குலேஷன் இன்னுமே வடமேற்கு திசையில் நகர்ந்ததுனாக்கா, க்ளோஸாக வந்ததுனாக்கா ஓரளவுக்கு பெட்டரான ரெயின்ஃபாலை நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். அப்புறம் குமரேசன் சுபா அவங்க வந்து மாலை வணக்கம் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் நீங்கள் வந்து கடந்த காணொலியினுடைய கருத்துரை பகுதியில் நீங்கள் என் முன்னே வைத்திருந்த கேள்விகள். அனைத்து கேள்விகளுக்கும் நான் வந்து அனைத்து கேள்வின்னு சொல்ல முடியாது, நிறைய கருத்துக்களை முன் வச்சுருக்கீங்க, நிறைய விஷயங்களை தெரியப்படுத்தி இருக்கிறீங்க. ஸோ அதன் மூலிமா நானும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சு வைத்து கொண்டேன். குறிப்பாக அந்த தென் மாவட்ட மேற்கு பகுதிகளில் ராஜபாளையத்துக்கு நெருக்கத்திலலாம் 1 மணி நேரத்துக்கு மேலே மழை வந்து பதிவாக இருக்கிறது. குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளெலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் வந்து தெரிஞ்சு கொண்டேன். மழை அளவுகள் வரும்பொழுது நமக்கே அது தெளிவாக தெரிய வந்துடும். அவ்வளோதான் தோழர்களே, அடுத்த காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் இம்மானுவேல். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்குன்னு தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள், உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் நம்முடைய யூடியூப் பக்கத்திற்கோ அல்லது முகநூல் பக்கத்திற்கோ ஃபாலோ அல்லது சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வானிலை தொடர்பான மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் வருங்காலங்களில் காணொலிகளுடன் உங்களை நான் சந்திக்கிறேன்.